நம்ம மனிதர்கள் வந்து வாழக்கூடிய நகரத்திலேயே அவங்க காஸ்ட்லியான விஷயத்த பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துல வாழ முடியும். அதாவது அதிக செலவினங்கள் கொண்ட நகரம் அப்படின்னு தெளிவா சொல்லலாம். ஸோ அதிக செலவினங்கள் கொண்ட நகரம் இந்த உலகத்திலே அப்படின்ற லிஸ்ட்டை தான் வந்து இந்த அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தின முழு தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். உலகத்திலே காஸ்ட்லியான நகரம் எங்கெல்லாம் இருக்குன்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. நாம போய் அந்த காஸ்ட்லியான நகரங்கள்லாம் ஒரு அலசி பார்த்துருவோம். ஸோ உலகத்திலே பார்த்தீங்கன்னா விலைவாசி அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்ற அறிக்கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நகரங்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான நகரம், இங்கே வாழக்கூடிய மக்கள் ரொம்ப காஸ்ட்லியான வாழ்க்கையை வாழ்வாங்க, அவங்களுக்கு செலவுகள் அதிகம் அப்படின்ற விஷயம் தான் இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ உலகத்திலே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங், இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், இந்த 2 இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான நகரமா இருக்கு. ஸோ இந்த ஆய்வறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம முதல்ல பார்ப்போம். மெர்சர் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரிப்போர்ட் அப்படி 2024 அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து, நியூயார்க்கு, லண்டன், ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த நகரங்களும் ரொம்ப காஸ்ட்லியான நகரம், மக்கள் வாழ்றதுக்கு ரொம்ப அதிகப்படியான செலவுகள் இங்க செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் எதுக்காக காஸ்ட்லியான நகரங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்ற விஷயத்துக்காக நம்ம பார்க்கலாம். முக்கியமான விஷயம் அவங்க அந்த ஆய்வறிக்கை மூலியமா என்ன தெளிவுபடுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வீட்டு மனைகளோட விலைகள் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உணவு, அவங்க உடுத்தக்கூடிய உடைகள், இது மாதிரி விஷயமும் பார்க்கப்படுது. இதுக்கான செலவுகள் தான் அங்க அதிக அளவுல பார்க்கப்படுது. ஸோ இதுக்கான செலவுகள் அதிக அளவுல கூடும்போது அங்க வந்து மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான நகரங்களாக மாற்றப்படுது அப்படின்ற அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தோட அளவு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணவீக்கத்தோட அளவு. இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இடம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வேலை நிமித்தமாக, ஒரு படிப்பு நிமித்தமாவோ, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நகரத்துல அதிகப்படியான மக்கள் வரும்போது அவங்களுக்கான தேவைகளை அதிகரிக்கும் போது அப்போதான் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் விலையும் அதிகரிக்குது அப்படின்றதுதான் இந்த ஆய்வுல ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றாங்க. இந்த மெர்சர் அப்படின்ற நிறுவனம் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ மக்கள் அதிக அளவுல ஒரு குறிப்பிட்ட நகரத்துல வந்து மக்கள் கூடும்போது தங்கும் போது அவங்க வேலை நிமித்தமாவோ இல்ல படிப்பு நிமித்தமாவோ வேற என் தொழில் நிமித்தமாவோ ஏதோ அங்க வந்து கூட்டம் அதிகமாகுது. இந்த சொன்ன நகரங்கள் எல்லாமே மக்கள் தொகை அதிக அளவுல இருக்கிறதுனால, மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவை அதிகமா இருக்கு. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய பொருட்களோட விலையை அதிகப்படுத்துறாங்க. ஸோ எல்லாமே காஸ்ட்லி ஆகுது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சொந்த நாடுகளை விட்டு வெளிநாடுகளில் போய் தஞ்சை அடைஞ்சிடறாங்க. அதாவது வெளிநாட்டுல போய் குடியுரிமை வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. இது மாரி அதிகரிக்கிறதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளும் இதை பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா அந்த அல்சர் வந்து அந்த நிறுவனம் வந்து செய்தி அவங்களோட அறிக்கையில் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகப்படியா அந்த மாற்றம் அடைகிறதுக்கு காரணம், அதிக விலைவாசி கொடுக்கறதுக்கு காரணம் மக்களுடைய அதிக குவிப்பு தான். அதாவது கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வர்றது, இல்லைன்னா வெளிநாட்டுகள்ல இருந்து அந்த கிராமத்துக்கு, அதாவது அந்த நகரத்துக்கு போய் நம்ம அங்கேயே தங்கி குடியுரிமை வாங்கி அங்க தங்கிடுறது, இல்ல படிக்கிறதுக்காக வருது, இல்ல வேலை செய்யறதுக்காக வருது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்து மக்கள் செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய விலைவாசியோட நிலவரம் அதிகரிக்குது அப்படின்றதுதான் அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த ஆய்வறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இது போல விலைவாசி அதிகப்படுத்துறதுனால வெளிநாடுகள்ல இருந்து, அதாவது அந்த கிராமத்துக்குள்ள வந்து தங்கி இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமும் இதுல பாதிக்கப்படுது. இதனால அவங்க சரியான விதத்துல அவங்கள பூர்த்தி செஞ்சுக்க முடியாது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. நிறைய விஷயத்த வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான், அதாவது வேலைக்காக போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சம்பளம் அங்க வாங்குறது, அவங்க சாப்பிட்றது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும்போது ஸோ அதிக சம்பளம் வாங்கினாலும் அதை வந்து அவங்களுக்காகவே அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதனால அவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, அங்க விலைவாசி அதிகமா இருக்கு. நிறைய இடத்த படத்தெல்லாம் கூட நீங்க பாத்துக்கலாம் அந்த விஷயத்த. ஸோ அங்க அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் நான் கம்மியா சாப்பிட்டுக்கிட்டு சேர்த்து வச்சு அந்த காசை வந்து வீட்டுக்கு அனுப்புற சொல்றாங்களா. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெர்சர் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகப்படியான இந்த நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சு அதிகப்படியான விலைவாசி நிமித்தமா மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த நாட்டு மக்கள் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வந்து தங்கக்கூடிய மக்களும் இதனால பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயத்தான் அந்த ஆய்வறிக்கையில அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நகரங்கள்லாம் ரொம்ப காஸ்ட்லியான நகரமா இருக்கு. மேலும் பல நகரங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 226 நகரங்களை எடுத்து தான் இந்த ஆய்வறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ 226 நகரங்களை வந்து அந்த ஆய்வு மூலியமா நடத்தி நான் மேல சொன்ன அந்த எல்லா வசதிகளும், அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாமே எது விலைவாசி அதிகமா இருக்கு, வீட்டு மனைகள், அவங்க இடம்பெயர்தல்,
அவங்களுடைய துணிமணி, உணவு விலைகள், உணவு பழக்கங்கள் விலைகள், இந்த விஷயம்லாம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதோட மாற்றங்களை பொறுத்து தான் அந்த 226 பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 7 நகரங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான நகரங்கள் அப்படின்னு இந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான நகரம். அங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப எளிமையான மக்கள் அங்கே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா பொருட்களும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லி. அதாவது எல்லாமே விலை உயர்ந்ததாக தான் இருக்கும். எல்லாமே அங்கே விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடியது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அதை பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே ரொம்ப பணக்காரர்களும் ரொம்ப கோடீஸ்வரராகவும் ரொம்ப ஆடம்பர செலவு செய்யக்கூடியவங்க தான் இந்த நகரத்துல இருப்பாங்கன்றது தான் இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது, உலக நாடு பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது நம்ம நாடை பத்தி வரலையேன்னு இந்த ஆர்டிகளை படிக்கும். நம்ம நாட்டுல ஒரு நாடு கூட காஸ்ட்லியா இல்லையா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் இல்லையா, எல்லாமே மலிவா தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை அந்த ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான நகரம் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 137வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் தான் ரொம்ப காஸ்ட்லியான நகரமா இருக்கு, அந்த மும்பை நகரம் தான். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நிறைய நகரங்கள் இருக்கு, அதோட முழு தகவல் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மேலும் நகரங்கள் வந்து இங்கேயும் மக்கள் வந்து வாழ்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஜூரிச், ஜெனீவா, பேசல், பெர்ன், இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், துபாய், டெல் அவிவ், ஷாங்காய், பாரிஸ் ஆகிய நகரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான நகரங்கள் அப்படின்னு தான் அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ மெர்சல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிற இந்த 2024 அறிக்கையில இந்த நகரங்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான நகரம் தான். ஸோ இங்க போகக்கூடிய வெளிநாட்டுல இருந்து வந்து தங்கி வேலை செய்யக்கூடிய மக்களும் அந்த காஸ்ட்லியான வாழ்க்கையை மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு என்ன சேவ் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்ற விஷயத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மெர்சல் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான நகரங்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவான நகரங்களை பத்தி இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும்.